எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்ஐசியில் இருக்க ஒரு பாலிசி பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அதாவது எல்ஐசின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலிசி போட்டிருப்பீங்க, நிறைய மெத்தடில் போட்டிருப்பீங்க. பைபேக் பாலிசி, இல்லை அப்படின்னா 10 வருஷம் கட்டி 16 வருஷத்தில் பணம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பாலிசி போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற பாலிசி வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கும் மேலே உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் வருஷம் உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒரு பணம் வரத்துக்குரியான ஒரு பாலிசி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பாலிசி எப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா பணம் கட்டணும். 11 வருஷம் நீங்கள் 50,000 வருஷம் பணம் கட்டணும். 12வது வருஷமும் 13வது வருஷமும் நீங்கள் எந்த பணமும் கட்டவும் தேவையில்லை, அவங்க எதுவும் தரவும் மாட்டாங்க. ஆனால் 14வது வருஷத்துலேருந்து வருஷம் உங்களுக்கு உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் எல்ஐசிலேருந்து உங்களுக்கு 50,000 பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு 6 வயசு பையன் இருக்கிறாப்படி, அந்த பையனுக்கு பாலிசி போடுறீங்க. அந்த பையனோட அப்பாவை இந்த பாலிசியோட கார்டியனாக போடுறீங்க. அந்த பையனுக்கு கார்டியனாக போடுறீங்க, பையனோட அம்மாவை நாமினியாக போட்டுறீங்க. நான் சொன்னபடி இந்த பிளான் படி நீங்கள் வந்து வருஷம் 50,000 ரூபா பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. 11 வருஷம் கட்டிட்டீங்க. 12வது வருஷமும் 13வது வருஷமும் நீங்கள் எந்த பணமும் கட்டவும் தேவையில்லை, அவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் தரவும் மாட்டாங்க. 14வது வருஷத்துலேருந்து வருஷம் பணம் 50,000 ரூபா பையனோட கார்டியனான அவங்க அப்பாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எது வரைக்கும் அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம். அதன் பிறகு அந்த பையனுக்கு வர ஆரம்பிக்கும். எது வரைக்கும் வரும்? மறுபடியும் அந்த பையனோட லைஃப் ஃபுல்லாக வரும். அந்த பையனோட லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த நாமினின்னு ஒருத்தவங்க போட்டிருப்போம் பாருங்கள், அவங்களுக்கு 7,20,000 பணம் வரும். அதாவது ஒரு பாலிசி போட்டு நம்ம வீட்டில் இருக்க 3 பேர் பயன்படுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வருஷத்துக்கு 50,000 என்னால் ஃபுல்லாக கட்ட முடியாது அப்படின்னாலும் நீங்கள் இதை 6 மாதத்துக்கு ஒரு ரொட்டிங் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒரு ரொட்டிங் கட்டலாம், மாதமும் இசிஎஸ் முறையமாக கட்டிக்கலாம். இப்போ 50,000 வருஷத்துக்குன்னா 6 மாதத்துக்கு ரொட்டி 25,000 கட்டிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ரொட்டி 12,500 கட்டிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா மாதம் இசிஎஸ் மூலயமா 4,00,000 ரூபா பணமும் கட்டிக்கலாம். ஸோ இது ஒரு பாலிசி நீங்கள் போடுறீங்க, அதை வச்சு இன்சூரன்ஸ் அவங்க அப்பாவுக்கும் இது வந்துடும், பையனுக்கும் இன்சூரன்ஸ் வந்துடும், நாமினிக்கும் பணம் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 5,50,000 வருஷம் 50,000 போட்டு 5,50,000 ரூபாய்க்கு 16 வருஷத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்குறீங்க. அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் 12வது வருஷமோ 13வது வருஷமோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் 14வது வருஷத்துலேருந்து உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருஷம் 50,000 அந்த இடத்துலேருந்து பணம் வர மாதிரி கான்செப்ட். அதுதாங்க விஷயம். ஸோ இந்த பிளானை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலோ, இந்த பிளான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து உங்கள் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலோ, இந்த பிளான் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த பாலிசி போட்டு கொடுக்குறதுன்றது நான் கரெக்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னையும் நம்பலாம், எல்ஐசியும் நம்பலாம், நாங்களும் எல்ஐசி உங்களுக்காக இருக்கிறோம். தயவுசெய்து இந்த பிளானை முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல பாலிசி இருக்கிற வரைக்கும் இந்த பிளானை போட்டு பயன்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ.